சென்னை பக்கத்தில் இருக்க திருவள்ளூர் மாவட்டம் அங்கே வந்து ஒரு தனி வட்டாட்சியர்னா தாசில்தார் அவரை ஒரு கும்பல் கடத்திட்டு போல அவரை வந்து ஹனி ட்ராப் பண்ணி ஒரு கும்பலை வச்சு மயக்கி ஹனி ட்ராப் பண்ணி ஒரு இடத்துக்கு வர சொல்லி ஒரு வில்லால் அவரை அடிச்சு அவரை ட்ரெஸ் எல்லாம் கழட்டி அவரை ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்து வச்சுட்டு போலீஸ்ட்ட சொன்னால் அவனை வந்து நெட்டில் உன்னுடைய ஃபோட்டோலாம் ரிலீஸ் பண்ணிடுவோம். சரி, நான் கேட்குறது என்னன்னா, இவன் ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிற ஃபோட்டோவை எவன் பார்க்க போகிறான்? இதில் நெட்டில் ரிலீஸ் பண்ணிட்டு என்ன சாதிக்க போகிறேன்? அது யாருன்னு கேட்டால் அது ரவுடி கும்பலாம். ஹைகோர்ட் மகாராஜா. அந்த ரவுடி பேர் வந்து பிரபல ரவுடி தான். நியூஸில் சொல்லும் போதே பாருங்களேன், பிரபல ரவுடின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மகாராஜா, அந்த ஹைகோர்ட் மகாராஜா இது வரைக்கும் காலங்காலமாக எத்தனையோ பேர் நீதிபதியாக இருந்திருக்காங்க. ஹைகோர்ட், சின்ன கோர்ட், மேல கோர்ட்டு. ஆனால் எந்த நீதிபதியும் எவனுக்குமே இந்த மாதிரி ஹைகோர்ட் அப்படின்ற அடைமொழி முன்னாடி கிடையாது. ஆனால் இந்த பையன் இவன் வந்து ஒரு கிரிமினல் A+ கேட்டகரி, அதாவது சர்டிஃபிகேட். ஒரு எப்படி சொல்றது, A+ கேட்டகரினா கோர்ட்டே வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கும். அதாவது ஒரு டிகிரி சர்டிஃபிகேட் சமம். அது இவர் வந்து இத்தனை குற்றம் பண்ணியிருக்காரு, அதனால A+ கேட்டகரி ரவுடி அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணுவது தான் இந்த ஹைகோர்ட் மகாராஜான்னு வச்சுங்களேன். என்ன கேட்டால் இவன் குற்றவாளியா அப்படின்னு கேட்டால் நான் சத்தியம் பண்ணி சொல்லுவேன், இவன் குற்றவாளியே கிடையாது அப்படின்னு. இவன் மேலே தான் தப்பு இருக்கா? இந்த ஹைகோர்ட் மகாராஜா இந்த ஆள் மேலே கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டத்திலையும் எல்லா கேஸும் இருக்குது. கொலை கேஸு, கொலை முயற்சி கேஸு, கடத்தல் கேஸு, வழிப்பறி கேஸு, திருட்டு கேஸு, எல்லா கேஸும் இருக்குது. நிறைய கேஸ் இருக்குது. ஆனாலும் இவன் மேலே தான் தப்பா அப்படின்னு கேட்டால் நான் சத்தியம் பண்ணி சொல்லுவேன், இவன் மேலே எந்த தப்புமே இல்லை. ஏன்னா இவன் இந்த குறிப்பிட்ட ஆளோ இல்லை எந்த ஒரு குற்றவாளியும் நான் சொல்கிறேன், அதாவது குற்றம் பண்ணுறான் இல்லையா, அவன் தெரிஞ்சோ தெரியாமலோ முதல் குற்றம் பண்ணுறான் இல்லையா, அது என்ன குற்றமாக இருக்கும், அந்த குற்றத்துக்கு ஏற்ற மாதிரி, அந்த குற்றத்துடைய இன்டென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தண்டனை கொடுத்துருந்தா அவன் திரும்பி ஒரு நல்ல வாழ்க்கையாக வாழ்ந்திருப்பான். இவனை அப்போ குற்றவாளியாக ஆக்கணும் எவன் அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? அதாவது மக்கள் வரி பணத்தில் சம்பளத்தை வாங்கிட்டு குற்றம் செய்கிறவங்கள தண்டனை கொடுத்து திருத்த வேண்டிய இடத்துல எவன் இருந்தானோ அவன் இவனுக்கு சரியான தண்டனை கொடுக்கல. அப்போ என்ன ஆகுது, இவன் தெரிஞ்சதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போச்சு. அப்புறம் மறுபடியும் இவன் தண்டனை, ஒரு குற்றத்துக்கு சரியான தண்டனை இல்லைன்னா அவன் மறுபடியும் அதை குற்றம் பண்ண தான் செய்வான். அப்போ இவன் மேலே தப்பா? இவன் எப்படி நீங்கள் குற்றவாளின்னு சொல்லலாம்? இவன் முதல்ல குற்றம் பண்ணும் போதேவும் இவனுக்கு தண்டனை கொடுத்து திருத்திருக்கணும். அதை செய்ய தவறுன எவனாக இருந்தாலும் சரி, அதை செய்யாதவன் தான் குற்றவாளி. இவனை குற்றவாளின்னு சொல்கிறதுல நியாயமே இல்லை. அப்புறம் சரி, போலீஸ் வந்து பிடிக்க மாட்டாங்க, போலீஸ் வந்து அவங்க கைது பண்ண மாட்டாங்க, வழக்குகள் போட மாட்டாங்க அப்படின்னா ஏன் போடணும்? என்ன போலீஸ் அவங்க லைஃப்பை ரிஸ்க் பண்ணி ஒவ்வொரு குற்றவாளியும் குற்றம் செய்யறவன் எல்லாம் பிடிச்சி கோர்ட்டில் நிறுத்தினா அவனுக்கு ஜாமீன் பெயிலும் கொடுத்து வெளில அனுப்பிச்சுட்றீங்க. அப்போ போலீஸ்காரன் எவன் போய் பிடிக்கிறானோ, காடு மேடு வெயில் மழைன்னு பார்க்காம லைஃப்பை ரிஸ்க் பண்ணி போய் எவனையாவது குற்றம் செய்யறவனை பிடிச்சா நீ ஜாமீன் கொடுத்து வெளில அனுப்புற. அவன் வெளில வந்து போலீஸ்காரன் குடும்பத்தை ஏதாவது பண்ணால் யார் சொல்லுவா? என்ன கொடுப்பீங்க போலீஸ்காரன்? என்ன கொடுப்பீங்க? 10,000 ரூபா ஒரு மெடல், இதை வச்சு அவன் குடும்பம் வாழ்ந்துருமா? லைஃப் ரிஸ்க் போலீஸ்காரன் எடுக்கணும். ஆனால் நீங்கள் நோக்காம குற்றம் செய்யறவனை வெளில அனுப்பிச்சுடுவீங்க. அவனை வந்து தண்டனை கிடைக்கலன்னா அது குற்றமே இல்லை. நீ ஜாமீன் பெயில் கொடுத்தா அது குற்றமே கிடையாது தான், அவன் செய்யறது குற்றம் கிடையாது தான், மறுபடியும் செய்ய தான் செய்வான். அப்புறம் அவன் குற்றவாளின்னு சொன்னால் இது எப்படி எந்த வகையில் நியாயமாகும்? ஸோ இவனுங்கெல்லாம் மக்கள் வரி பணத்துலேருந்து சம்பளத்தை வாங்கிட்டு மக்களுக்கு கேட்டால் இவனுக்கு எப்ஸ்டீனை எவ்வளோ பரவாயில்ல, அவனாவது தனியாக ஒரு தீவில் மறைஞ்சு பண்ணிட்டு இருந்தான் பெரிய பதவியில் இருந்துட்டு. ஆனால் இவனுக்கு பப்ளிக்காக இவனுக்குன்னு ஒரு இடம், இவனுக்குன்னு காரு, இவனுக்கு டிரைவர், இவனுக்கு பங்களா, எல்லாம் இவங்களுக்கு கை கட்டி ஐயா கொய்யான்னு கூப்பிடணும்.